அன்பான 3ஆம் ஆண்டு இயந்திரத்துறை மாணவர்களே, உங்கள் அனைவரும் 6 செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டருக்கு உங்கள் ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்கிறேன். நம்ம போன செமஸ்டர் வந்து முடிச்சு ஆன்லைனில் எக்ஸாம் முடிச்சு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ வந்து ஒன்றுமே தெரியாமையே வந்து எக்ஸாமே எழுதிட்டோம். ஆனால் நீ ஒரு 100% சப்ஜெக்ட் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து 90% நடத்திருப்போம். நீ அதில் பார்த்தீங்கன்னா உன்னால் வந்து ஒரு 30 to 40% உன்னால் அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. நம்ம கிளாஸில் வந்து அட்டன்டிவாக இருக்கிற அந்த இது வந்து ஆன்லைனில் வந்து உனக்கு வந்து நீ ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும். அதை கிடைக்காதுன்னு சொல்லல. பட் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ் வந்து பெட்ரு. நிறையா சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக வந்து வேகமாக வந்து சொல்லிடலாம். நம்ம அதை திருப்பி கேட்க முடியும். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் அந்த அட்வான்டேஜை வந்து கரெக்டாக பயன்படுத்துமா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு அடுத்த ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது நம்மளுடைய பிரெயின் வந்து எம்டியாக போனால் வந்து அந்த இடத்துல ஒரு ஒர்க்கை வந்து நம்ம வந்து எதிர்நோக்கி வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறையா வந்து டாபிக்ஸ் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம கம்பெனியில் போய் நிலச்சி நாளைக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சரில் வந்து நல்லா வர முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த செமஸ்டர் வந்து நல்லா படியாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கன்னு நான் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் உங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லா கரெக்டாக அனுப்பி வச்சுருங்க கிளாஸுக்கு. இந்த கிளாஸுக்கு கொடுக்குற டைமை வந்து கவர்மெண்ட் கொடுக்குற டைம் வந்து நம்மளோட பாசிட்டிவ் திங்காக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டிப்ளமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் நிறையா முக்கியத்துவம் கொடுப்போம். தியரி கிளாஸ் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் போகும். ஸோ ஒரு ஜனவரிக்கு அப்புறம் வந்து தியரி கிளாஸும் ஆஃப்டர்நூன் வந்து எடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 6 செமஸ்டருக்குள்ளே போக போகிறோம். 6 செமஸ்டரில் வந்து ஒரு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க போகிறோம், அந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குங்கிறத இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 6 செமஸ்டர் சப்ஜெக்டில் நீ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்டு மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங், ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங். அடுத்து 4ஆம் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்கலு, மெஷின் டூல் டெஸ்டிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிக்கலு, ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷன் ப்ராக்டிக்கலு, ப்ராஜெக்ட் ஒர்க். இதில் வந்து ஒரு 3 தியரி படிக்கிறீங்க. அடுத்து 4 ப்ராக்டிக்கல் படிக்க போகிறீங்க. 3 தியரி 4 ப்ராக்டிக்கல் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இந்த 3 தியரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரொம்ப ஈஸியான தியரி தான். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங். ஸோ 4 வந்து ப்ராக்டிக்கல் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் அந்த 2ஆம் சப்ஜெக்டோட ரிலேட்டடாக உள்ள ப்ராக்டிக்கல். அடுத்து மெஷின் டூல் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிக்கல். அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் அண்டு இந்த 3ஆம் சப்ஜெக்டோட ப்ராக்டிக்கல். அடுத்து வந்து நம்ம இதுவரை படித்த ஒர்க்கை வந்து அப்ளை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம வந்து எப்படி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க போகிறோம், எதுக்காக அந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்டு மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து 6 செமஸ்டரில் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்து அந்த கம்பெனி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். நம்மளால் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எலிஜிபிள். டிப்ளமோ முடிஞ்ச டிகிரி அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டார்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். நீ ஒரு 10-20 பேருக்கு 30 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய உனக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டில் படிப்போம். சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறது எப்படி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, எந்த மாதிரியான இடத்துல நம்ம அந்த பிளான்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது, மெட்டீரியல் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம், எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப வேல்யூ இருக்குது, எவ்வளோ கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கைட்லைன்ஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன் என்னது, சேஃப்டியில் என்னென்னலாம் பார்க்கணும். அடுத்து தொழிலாளருக்கும் தொழிலாளர் இண்டஸ்ட்ரியல், அதாவது எம்ப்ளாயர் ரிலேஷன், எம்ப்ளாயி ரிலேஷன், எம்ப்ளாயருக்கும் முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் எப்படி ரிலேஷன் இருக்கும், எப்படி வந்து எம்ப்ளாயர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் எப்படி ஆகும், எம்ப்ளாயர்கிட்ட எம்ப்ளாயருக்கு எப்படி கம்யூனிகேஷன் ஆகும், அப்ரூவல் கம்யூனிகேஷன் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்க போகிறோம். 2ஆம் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம
அந்த ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனில் படித்த 3வது யூனிட் அங்கே 2வது யூனிட் மெத்தட் ஸ்டடி. அதான் ஒர்க் ஸ்டடி மேம். ஒர்க் ஸ்டடியில் ஒரு 2 தான் ஸ்டடி படிக்கிறேன். ஒன்று மெத்தட் ஸ்டடி, இன்னொன்று ஒர்க் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடி அப்படின்னா ஒரு ஜாப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறது, ஈஸியான மெத்தடில் ரொம்ப காசு குறைச்சிக்கு செலவு வந்து கம்மியாக பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து கரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணுறத மெத்தட் ஸ்டடி. டைம் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ரொம்ப விரைவாக தயார் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத அல்லது ஒரு மார்க்கெட்டுக்கு கொடுக்குங்கிறத வந்து அந்த டைம் ஸ்டடி. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து அந்த செகண்ட் யூனிட்ல படிக்கணும். இப்போ தேர்ட் யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எந்த மாதிரியான ஒரு இது கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. எம்டி மேனேஜிங் டைரக்டர், அது கீழே வந்து யார் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜருக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இன்ஜினியர்ஸ், சீஃப் இன்ஜினியரு, ஃபோர்மேனு, சூப்பர்வைசர், பிளான்ட் இன்ஜினியர், அடுத்து அப்படி வரிசையாக வரும். ஸோ இது இந்த டாப் லெவல் டு பாட்டம் லெவல் வந்து எப்படி இருக்காங்க. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா லேபர், ஹெல்பர், லேபர், அப்படி ஆப்ரேட்டர் அப்படின்னு போகும். இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்னது பிரின்சிபாலுக்கு அப்புறம் ஹெச்ஓடிக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர், கிளாஸுக்கு அப்புறம் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் என்னது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்க போகிறோம், நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனில் இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போய் என்னது ஒரு நம்ம நினைக்கிறத சொல்கிறது எப்படி சொல்கிறது, நம்ம கீழே உள்ள ஆளுகிட்ட எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதை படிக்கிறது வந்து நம்ம தேர்ட் யூனிட்ல படிக்க போகிறீங்க. அடுத்து ஃபோர்த் யூனிட் எடுத்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். எப்படி வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோன்னா அதில் எப்படி நம்மளா சொந்தமாக வந்து ஒரு கேபிட்டல் போட்டு ஆரம்பிக்கிறதா, ஷேர் போட்டு ஆரம்பி, ஷேருங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் என்னென்னு தெரியாது இருக்கு. ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு 100 கோடி தேவைப்படுது. நம்ம 10 கோடி 90 கோடி இல்லை, அப்போ 90 கோடி என்ன செய்யணும், ஒரு ஷேர் 100 ரூபா அப்படின்னு நம்ம போட்டுருவாங்க. அப்போ 90 கோடி ரூபாய்க்கு எத்தனை ஷேர், அப்போ ஷேரை வந்து நம்ம என்ன செய்யணும், மார்க்கெட்டில் விற்போம். விற்றுட்டு அந்த ரூபாய் வந்து நம்ம வாங்கி நம்ம கம்பெனி ஆரம்பிச்சுக்குவோம். இப்போ நம்ம கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து அந்த ஷேர் யாரெல்லாம் வாங்கிக்கிங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ 90 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கோம், இப்போ 90 லட்சம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 90 லட்சத்து அந்த 90 கோடிக்கு ஆளுக்கு 1 லட்சம் ஷேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் என்னது ஷேர். இப்போ ஷேருங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற ப்ராஃபிட். சப்போஸ் உன்னுடைய கம்பெனி வந்து டிவால் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஷேரில் வந்து எதுவுமே நஷ்டத்தில் போயிடும், கீழே போயிடும். அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 90, உன்னுடைய கம்பெனியோட அந்த டோட்டல் எஸ்டிமேட் எவ்வளோ கூடுது எவ்வளோ குறையதை பொறுத்தா ஷேர் வந்து. இதேமாதிரி டிபெஞ்சர் அப்படிங்கிறது கடன் வாங்குறது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோட பத்திரத்தை வந்து பேங்க்லேயோ அல்லது சென்ட்ரல் பேங்க்லேயோ அடமானம் வச்சு நம்ம கடன் வாங்கி அதை ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ஓட்டுறது வந்து அது டிபெஞ்சர். கடன் வாங்குறது டிபெஞ்சர். இப்போ டிபெஞ்சரில் வந்து நம்ம வந்து நமக்கு ப்ராஃபிட்டே கிடைச்சாலும் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்ககிட்ட வாங்கின ரூபாய் மட்டும் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தா போதும். ஆனால் அவங்க இந்த ஷேருக்கும் டிபெஞ்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஷேர் வந்து நீ வந்து ஒவ்வொரு லாபத்திலையும் அவனுக்கு கொடுக்கணும், ஆனால் உனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் டிபெஞ்சர் அப்படி கிடையாது, நீ அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. பட்டு உன்னோட கம்பெனி வந்து என்னது ரொம்ப எப்பயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டலை அப்படின்னா, அந்த டைமுக்கு பண்ணலை அப்படின்னா அதை வந்து டிவால்வ் பண்ணுறது கூட நமக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகே, இது வந்து என்னது ஃபோர்த் யூனிட்ல படிப்பாரு. அடுத்து ஃபிஃப்த் யூனிட் எடுத்துக்கினா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எப்போ மெட்டீரியல் வாங்குறது, எப்படி கொட்டேஷன் வாங்குறது, எத்தனை பேர்ட்ட கொட்டேஷன் வாங்குறது, கொட்டேஷன் எப்படி கம்பேர் பண்ணுறது, அந்த ரேட் எப்படி பார்க்குறது, மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்த் யூனிட்ல படிக்க போகிறோம். ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே போகும்போது நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்து உள்ளே போகிறவங்கள என்னென்ன ட்ரைனிங் எடுக்கணும், லோயர் லெவல் ஆளுக்கு எப்படி ட்ரைனிங் எடுக்கணும், ஹையர் லெவலில் இருக்கிற எப்படி ட்ரைனிங், எல்லாருமே ட்ரைனிங் கொடுக்கும். உள்ள புதுசாக போகிறவங்களுக்கு தான் ட்ரைனிங் கிடையாது. ஒரு ஆள் ப்ரொமோஷன் போகிறாருன்னா அவருக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் என்னது இந்த பார்க்குறதா இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது வந்து தாமோர சாரும் சண்முக சார் எடுக்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸாக வந்து அவங்க 2 பேரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நிற்கிற 4th செமஸ்டரில் ஒர்க் ஷாப்பில் செஞ்சுருப்பேன். 5th செமஸ்டரில் உங்களுக்கு ஒர்க் ஷாப் கிடையாது. 4th போய் என்னது சேப்பரு, மில்லிங்கு,
லேத்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருப்ப. இது எல்லாமே நீயா பண்ற. ஸோ இது மேனுவல் ஆப்ரேட்டிங் மிஷின் அல்ல ட்ரெடிஷனல் மிஷின் வாங்க. ஸோ இதில் வந்து நீ கரெக்டாக ப்ராடக்டை கரெக்டாக உன்னையால் தயார் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சம் டாலரன்ஸ் இருக்கும். டயமீட்டர் வந்து 30 mm டயமீட்டருக்கு ஜாப் ரெடி பண்ணணும்னா கரெக்டாக நீ 30 உன்னையால் பண்ண முடியாது. ரொம்ப அக்யூரஸியாக கரெக்டாக பண்ண முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இருக்கும். 1 mm கூட இருக்கலாம், 1 mm கம்மியாக இருக்கலாம், இல்லை 0 ரொம்ப அக்யூரேஷன்னா கொஞ்சமாச்சும் வேரியேஷன் இருக்குது. இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ வேரியேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து குவாலிட்டி கரெக்டாக அப்படின்னா அக்யூரேசி கரெக்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அக்யூரேசி கம்மியாக இருக்கிற ப்ராடக்டை போய் நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, சேலஞ்ச் பண்ணி விற்க முடியாது. அப்போ மார்க்கெட்டில் சேலஞ்ச் பண்ணி விற்கணும், கஸ்டமரை நமக்கு நிப்பாட்டிக்கணும் அப்படின்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தா தான் சரியாகும். ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா மேனுவல் ஆப்ரேஷனில் கஷ்டம். அப்போ கம்ப்யூட்டர்டட் மிஷின், அதாவது சிஎன்சி மிஷின் வாங்கல, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் நியூமெரிக்கல் மிஷின்ஸ். ஸோ நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ப்ராடக்ட்டை வந்து நம்ம பண்ணோம்னா என்ன பண்ணுறோமோ என்ன டைமென்ஷன் கொடுக்குமோ அந்த டைமென்ஷனில் கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் அளந்து பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக இருக்கும். டாலரன்ஸ் கூட அதிகமாக தேவையில்லை, டாலரன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம எப்போ நம்ம மைண்டு இப்போ சொல்லி ஒரு மிஷினை நம்ம மைண்டு சொல்லி நம்ம கை கால் ஆட்டி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டு என்னெல்லாம் சொல்லுதோ அதை கோடிங் பண்ணுறோம். கோடிங் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன கோடிங் கொடுத்துருமோ அந்த கோடிங் பிரகாரம் கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் தப்புனா உனக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் வந்து தப்பாக கிடைக்கும். ப்ரோக்ராம் கரெக்ட்னா 100% அக்யூரேசி இருக்குது. ஆனால் ஒரு தடவை நீ ப்ரோக்ராம் போட்டால் போதும், ஒரு ப்ரோக்ராம் வச்சு எவ்வளோ ப்ராடக்ட்னாலும் பண்ணலாம். ஸோ அதே ப்ரோக்ராமை நீ திருப்பி பயன்படுத்தலாம். ஸோ ஒரு தடவை தான் நீ வந்து ஆர்டர் கொடுக்க போகிற, அந்த ப்ரோக்ராமுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிஷின் கொடுக்கக்கூடிய ஆர்டர் ஒரு தடவை தான் கொடுக்க போகிற. ஒரு தடவை கொடுத்து அதே மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ நாளும் உன்னால் பண்ண முடியும், எப்போனாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணணும். அதாவது முதல்ல அந்த ப்ராடக்டை ட்ராயிங் 3 டைமென்ஷன் ட்ராயிங் போட்டு அதில் என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணுமோ அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகேன்னு அதை வந்து அடுத்து கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் பண்ணுற சப்ஜெக்ட் சம்மந்தமாக படிப்பீங்க. எப்படி ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, எப்படி என்னென்ன இது டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறது, எப்படி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வர்றதா என்னது ஃபர்ஸ்ட் யூனிட். 2வது யூனிட் வந்து பிளானிங்னா இப்போ எப்படி வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம தயார் பண்ணுறதா அல்லது வெளியே வாங்குறதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல பிளானிங்கில் வரும். அது என்னென்ன மெட்டீரியல் எப்படி வாங்குறது, அந்த கஸ்டமர்ஸை எப்படி நம்ம வந்து லேபர்ஸ் எப்படி நம்ம வந்து தீர்மானிக்கிறது, மெஷின்ஸ் எப்படி தீர்மானிக்கிறது, டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் வாங்குறது, என்ன ரேட்டில் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல வரும். ப்ராசஸ் அண்டு ப்ராடக்ட் பிளானிங். ப்ராசஸ் பிளானிங், ப்ராடக்ட் பிளானிங் இந்த ரெண்டு சேர்ந்தது 2வது யூனிட். 3வது யூனிட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இந்த 3வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு மெஷின், ஒரு சிஎன்சி மிஷின்னா அந்த சிஎன்சி மிஷினில் எப்படி செட்டிங் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராமை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் சிஎன்சி மிஷின் நம்ம வந்து இப்போ நம்ம படிக்க போகிற 3 டைப் ஆஃப் மிஷின், சிஎன்சி லேத்து, சிஎன்சி மில்லிங், சிஎன்சி ட்ரில்லிங், இந்த 3 மட்டும் படிக்க போகிறோம். இந்த மிஷின்னா சிஎன்சி மிஷின் என்ன, சிஎன்சி லேத்துன்னு என்னது, சிஎன்சி ட்ரில்லிங் என்னது, இதில் எப்படி வந்து என்னென்ன ஆக்சிஸில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கும், இதில் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, அந்த ஆப்செட் எப்படி பண்ணுறது, ஜாப் ஆப்செட் எப்படி பண்ணுறது, டூல் ஆப்செட் எப்படி பண்ணுறது, ரைட்டா, இது சம்மந்தமாக படிக்கிறது வந்து இந்த 3rd யூனிட். அடுத்து 4th யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளானது. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதாவது ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம லேபு சிஎன்சி லேபில் சிஎன்சி மிஷின் இருக்குது. ஜாப்பை நீ என்ன செய்கிற, நீ தான் மாட்டுற, நீ தான் ஆப்செட் எடுக்கிற, அடுத்து டூலை நீ தான் மாட்டுற, டூலை கலட்டுற, ஜாப் நம்ம கலெக்டர். ஆனால் மற்ற ஆப்ரேஷன் போகிறோம் அதான் ஆப்ரேட்டாக போகும். ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஜாப்பை அந்த மிஷினில் மாற்றுறதுலேருந்து ஜாப் முடிஞ்சோன்னா அந்த ஜாப்பை மிஷின்லேருந்து கலட்டுறது, டூலை மாட்டுறது, டூலை கலட்டுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு ஜாப்பை மாட்டுறதுக்கு ஒரு ரொபாட் வந்துடும். கரெக்டாக 10 நிமிஷம் மிஷின் ஒர்க் ஆகும். 11 நிமிஷம் ஜாப்பை கலட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற நேரத்தில் அந்த ரொபாட் வந்து ஜாப்பை கலட்டிட்டு போயிடும். அடுத்து ஒரு ஜாப் ஓப்பன் ஆகிற ஜாப்பை கொடுத்து ஒரு ரொபாட் வந்து மாட்டும். ஸோ ஜாப்பை கலட்டினோடனே அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு மெஷின் இருக்கும், ஏஜிவி, ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அதை ஜாப் வாங்கிட்டு எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் ஆட்டோமேட்டிக் சேர்க்கணும். ஸோ இது வந்து அதே மாதிரி கன்வேயர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செயல்படும். அந்த கன்வேயரில் அப்படியே ஜாப் அப்படியே வரும், வந்து மிஷினில் வந்து டக்குன்னு அதான் உட்காந்துட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கும். அடுத்த மிஷினில் ஜாப்பை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுதுன்னு அது வந்து
ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஃப்ளெக்சிபிள் எஃப்எம்எஸ், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரில் என்னெல்லாம் படிக்க போகிறோம்னா, ரொபாட் படிக்க போகிறீங்க, சென்சார்ஸ் படிக்க போகிறீங்க, அடுத்து வந்து எஃப்எம்எஸ் ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் படிக்க போகிறீங்க, ஆட்டோமேட்டிக் கைடல் வெஹிக்கிள் படிக்க போகிறீங்க, ஏஎஸ்ஆர் ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் அண்ட் ரீட்ரைவல் சிஸ்டம் படிக்க போகிறீங்க. ஸோ இது பூரா என்னது 4th யூனிட். 5th யூனிட்ல ஒரு ப்ராடக்டை வந்து குவாலிட்டியாக, அடுத்து ரேட்டு கம்மியாக எப்படி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது, அதுக்குரிய கான்செப்ட் பூரா படிக்கிற 5th யூனிட். எக்ஸாம்பிள் வேல்யூ இன்ஜினியரிங், நீங்கள் ப்ராசஸ் பிளானிங். வேல்யூ இன்ஜினியரிங் என்னது, ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட அதிகமாக டிமாண்ட் இல்லை, அந்த டிமாண்டை எப்படி மாற்றுறது. ஸோ அப்போ கஸ்டமரை டிமாண்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை குவாலிட்டியாக ரேட் கம்மியாக கொடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது பூரா என்னது 5th யூனிட்ல வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னது கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்டோட. இது எல்லாமே நீ அடுத்து ஜாப்புக்கு போகணுன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஸோ ஒரு சிங்கப்பூர், ஒரு மலேசியா போகிறேன்னா உனக்கு சிஎன்சி ப்ரோக்ராம் தெரிஞ்சாதான் உனக்கு உன்னுடைய சம்பளங்களும் இதாகும். சாதாரண லேபரை போனால் ஒரு ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரிஞ்சுட்டு கொண்டு போயிட்ட ஒரு சிஎன்சி மிஷின் செட்டர், உங்கள் செட்டருக்கு வந்து ரொம்ப நல்ல சம்பளம். ஒரு சிஎன்சி மிஷின் செட்டருக்கு மட்டும் நல்ல சம்பளம். இப்போ செட்டராகவோ ஆப்ரேட்டராகவோ இல்லை சிஎன்சி ப்ரோக்ராம் 3 லெவல் போகலாம், செட்டரு, ப்ரோக்ராம், ஆப்ரேட்டர். இந்த இதெல்லாம் உனக்கு வேணும்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா தரவாக படிச்சுட்டீங்கன்னா உங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியாக மற்ற கண்ட்ரிஸோட பாருங்க. இப்போ சப்போஸ் அடுத்த சப்ஜெக்ட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன். இப்போ சப்போஸ் அந்த சிங்கப்பூர், மலேசியா தவிர்த்து இப்போ வளைகுடா நாடுகள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வளைகுடா நாடுங்கிறது வெப்ப மண்டல நாடுகள்பாங்க. ஸோ அங்கே வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஹீட் அதிகமான ஏரியா என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜரேட்டரு, ஏர் கண்டிஷனர்லாம், கூலரு எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இந்த வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் அதிகமான ஒர்க் வந்து என்னென்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட மெக்கானிக்கு, ஏசி மெக்கானிக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப வாண்டட் இருக்கு. ஸோ இப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் படித்தாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக இது எலக்ட்ரிக் பேப்பரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நீ எந்த லைன்லையும் போகலாம், மெக்கானிக்கல் லைன்லையும் போகலாம், ஆட்டோமொபைல் லைன்லையும் போகலாம். நீ எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சு வந்துட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் கம்ப்யூட்டர் டிசைன் மேனுஃபேக்சர்னா இண்டஸ்ட்ரியல் லெவலில், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் லெவலில் போகலாம். அடுத்து ஆட்டோமொபைல் நீ தனியாக தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து போன சர்வீஸ் படிச்சுட்டேன். ஸோ அதனால் ஆட்டோமொபைல் டிஸ்டில் போகலாம். அடுத்து பிளான்ட், தெர்மல் இன்ஜினியரிங் படித்த பிளான்ட், பவர் பிளான்ட், அந்த இதில் ப்ரொடக்ஷன் அதில் அந்த லைனில் போகலாம். ஸோ இப்போ எந்த லைனில் உன்னால் போக முடியும் அதுமாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போகலாம். எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன்னா என்ன, இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அடுத்து ஏர் கண்டிஷனர், இதை வந்து இதோட ப்ராசஸை பற்றி படிக்கிறதா ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷன். ரெஃப்ரிஜரேட்டர் அடுத்து ஏர் கண்டிஷனர், இந்த ரெண்டு எந்த ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணி, எந்த தத்துவத்தை பயன்படுத்தி செயல்படுது அப்படின்னா வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு அந்த இது செயல்படுது. அப்போ அது ரெண்டும் காமனாக உள்ளது வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம். இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன காமன் இருக்குது, இதை பற்றி படிக்கிறது கூட இந்த இதில் படிக்க போகிறீங்க. இதில் 5 யூனிட்டு, 5 யூனிட்லேயும் என்னது 3ஆம் யூனிட் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, மற்ற எல்லா யூனிட்லையுமே ப்ராப்ளம் இருக்குது. சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல என்ன படிப்பீங்கன்னா அந்த கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் என்னென்ன சிஸ்டம், ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன காமனட் இருக்குது, அதுக்கு பூரா ஃபஸ்ட் யூனிட்ல படிப்பீங்க. செகண்ட் யூனிட்ல வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிற மட்டும் படிப்பீங்க. இது போக இன்னொரு சிஸ்டம் வந்து வேப்பர் அப்சார்பர் சிஸ்டம். இப்போ ஐஸ் கம்பெனி இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சு வந்து வேப்பர் அப்சார்பர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. வேப்பர் அப்சார்பர் என்னது, வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம், இந்த ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் இது வந்து செகண்ட் யூனிட்ல படிப்பீங்க. இப்போ தேர்ட் யூனிட் எடுத்திங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை வந்து இயக்கிறதுக்கு தேவையான கூலிங் மீடியா, அந்த கூலிங் மீடியாவை பற்றி ஃபுல்லாக ரெஃப்ரிஜரண்ட் அப்படிம்பாங்க, அதை பற்றி படிக்க போகிறீங்க. ஃபோர்த் யூனிட்ல இந்த ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் இதோட ப்ராசஸை பற்றி படிக்க போகிறீங்க. ஃபிஃப்த் யூனிட்ல நம்ம ஒரு ரூமில் வந்து ஏர் கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன லோடெல்லாம் கால்குலேட் பண்ணணும், எத்தனை டன் ஏசி போடணும், எத்தனை டன் ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கணும். ஸோ இது சம்மந்தம் படிக்கிறது வந்து இந்த 5th யூனிட். ஸோ இது வந்து என்னது 3 தியரி. நம்ம லேப் வந்து நான் நாளைக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு இதே மாதிரி லேபில் என்னென்ன பார்க்க போகிறேங்கிற நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.